ஹாய் ஆல், இன்றைக்கி கேஎஃப்சி சிக்கன் எப்படி வீட்டிலேயே செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் 1 kg சிக்கன் எடுத்துருக்கேங்க. இது வந்து நீங்கள் ஸ்கின்னோட இல்லை ஸ்கின் இல்லாமல் கூட எடுத்துக்கலாம். ஸ்கின்னோட எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்கின் நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் இன்றைக்கி. ஸோ இது கூட நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து சிக்கனுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். அப்புறம் மசாலாஸ் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூடவே வந்து கொஞ்சம் வினிகர் சேர்த்துக்கலாம். 1 or 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூடவே கொஞ்சம் சோயா சாஸ் அண்ட் வந்து மேகி மசாலா ஆப்ஷனல் தான். ஆனால் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக மேகி மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேஷனுக்கு ஒரு 4 to 5 hours ஓவர் நைட் கூட விட்டுருங்க. அதனால் ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இது கூடவே நம்ம இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக மைதா, அதாவது மைதா 1 கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து 1/2 கப் நீங்கள் எடுத்துக்கணும். அண்ட் இது கூட உங்களுக்கு கார்லிக் பவுடர் தான் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, மிக்சர் ஹெர்ப்ஸ் இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். அண்ட் உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நீங்கள் ஐஸ் வாட்டரும் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் சிக்கனை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பவுடரில் நல்லா கோட் பண்ணிவிட்டு ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அகெயின் ட்ரை பவுடரில் கோட் பண்ணி ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணி திருப்பி ட்ரை பவுடரில் கோட் பண்ணி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி டபுள் டைம் நீங்கள் வந்து டபுள் கோட்டிங் நீங்கள் போட்டு எடுத்தால் தான் நல்லா கிறிஸ்பி அண்ட் கிறிஸ்பி லேயராக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஹீட் வந்து ஆயிலோட ஹீட் வந்து நல்லா லோ டு மீடியம் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக குக் ஆகி வரும் சிக்கன். அண்ட் இது வந்து நம்ம எக்ஸாக்டாக கேஎஃப்சி ஸ்டைலே அதே ஸ்டைலில் தான் நமக்கு டேஸ்ட் எல்லாமே இருக்கும். ஆனால் வந்து கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஆயில் வந்து ரொம்ப லோ டு மீடியமே மெயின்டைன் பண்ணி நீங்கள் வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து நல்லா ஹாட்டாக நீங்கள் கெச்சப்போடு சர்வ் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்கும். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.